Hello friends, welcome back to Learn English with Helen. இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. மீண்டும் அதை செய்யாதே. யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட சொல்றீங்க. அந்த தப்பையே நீங்க திருப்பி செய்யாதீங்க. என்ன தப்பு பண்ணீங்களோ அதையே நீங்க திருப்பி செய்யாதீங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Don't ever do that again. திருப்பியும் நீங்க எப்பயும் அந்த தப்பை செய்யாதீங்கன்னு அர்த்தம். Don't ever do that again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னை திட்டுவதை நிறுத்து. என்னை திட்டுறீங்க இல்லையா, திட்டுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்றதை எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் எல்லிங் அட் மீ. எல்லிங்னா கத்துறது, ஷவுட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப் எல்லிங் அட் மீனா என்னை திட்டுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உனக்கு முட்டாளாக தெரிகிறேனா. என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாளா இருக்கான்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? Do I look a fool to you? Do I look a fool to you? என்னை பார்க்கறதுக்கு என்ன முட்டாளா இருக்குதா உங்களுக்குன்னு கேட்பீங்க இல்லையா. ஏதாவது நீங்க சண்டை போட்டாலோ யார்கிட்டயாவது நீங்க கேட்பீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு முட்டாளா தெரியுதான்ட்டு. Do I look a fool to you? நெக்ஸ்ட் ஒன், முட்டாள்தனமாக பேசுவதை நிறுத்துங்கள். இப்படி ஸ்டூப்பிடா பேசுறதை நிறுத்துங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ் அப்படின்னா முட்டாள்தனமா பேசுறதை நிறுத்துங்கன்னு அர்த்தம். ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை அறைந்து விடுவேன். நான் உங்களை அடிச்சிடுவேன்றதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I will slap you. நான் உங்களை அரைஞ்சிருவேன். I will slap you. ஸோ நம்ம கோவத்தில் சொல்லுவோம் இல்லையா, யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசினா நான் உங்களை அரைஞ்சிருவேன், நான் உங்களை அடிச்சிடுவேன்னு சொல்வீங்க இல்லையா, அதான் I will slap you. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற எல்லா சென்டென்சஸ்மே ரிலேட்டட் டு ஆங்கர், நம்ம கோவத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி சென்டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் அப்படி பேச உனக்கு என்ன தைரியம். என்கிட்ட நீங்கள் அப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்னு கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? How dare you to talk to me like that? How dare you to talk to me like that? உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் நீங்க அப்படி பேசியிருப்பீங்கன்னு அர்த்தம். How dare you to talk to me like that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாயை மூடு, உனக்கு எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? Shut up, you don't know anything. Shut upனா வாயை மூடுங்கன்னு அர்த்தம். You don't know anything, உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம். Shut up, you don't know anything. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை பழி வாங்குவேன். கண்டிப்பா நான் உங்களை ஒரு நாள் பழி வாங்குவேன்னு சொல்லுவோம் இல்லையா, சண்டை போடுறப்பெல்லாம். அதை எப்படி சொல்லலாம்? I will take revenge on you. ரிவெஞ்ச்னா பழி வாங்குறதுன்னு அர்த்தம். I will take revenge on you. நான் உங்களை பழி வாங்குவேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை விடமாட்டேன். சண்டையில சொல்லுவோம், நான் உங்களை கண்டிப்பா விடவே மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? I will not spare you. அப்படின்னா நான் உங்களை விடமாட்டேன்னு அர்த்தம். I will not spare you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை கண்காணிப்பேன். நீங்க என்ன பண்றீங்கன்றதை நான் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பேன், உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I will keep an eye on you. நான் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பேன்னு அர்த்தம். I will keep an eye on you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்கள் எல்லைக்குள் இருங்கள். அப்படின்னா உங்கள் லிமிட்ல இருங்க, உங்க லிமிட்டை தாண்டி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? Be within your limits. Be within your limits. உங்க லிமிட்ல இருங்க, அதுக்கு தாண்டி நீங்க நான் பேசாதீங்கன்னு அர்த்தம். Be within your limits. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை அடிப்பேன். நான் உங்களை அடிச்சிடுவேன்றதை எப்படி சொல்லலாம்? I will thrash you. Thrashனா அடிக்கிறதுன்னு அர்த்தம். I will thrash you. நெக்ஸ்ட் ஒன், இங்கிருந்து தொலைந்து போ. இங்கிருந்து போயிடுங்க, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்வீங்க. கோவத்துல சொல்வீங்க இல்லையா, இங்கிருந்து எங்கேயாவது போயிடுங்க, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்கன்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? கெட் லாஸ் ஃப்ரம் ஹியர். அப்படின்னா இங்கிருந்து போயிடுங்கன்னு அர்த்தம். கெட் லாஸ் ஃப்ரம் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் வேலையை பார். உங்களோட வேலையை பாருங்கன்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மைண்ட் யோர் பிஸ்னஸ். உங்க வேலையை பாருங்க, மைண்ட் யோர் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் வழியில் வருவதை நிறுத்து. என்னோட வழியில வராதீங்க, உங்க வேலை என்னவோ அதை பாருங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் கெட்டிங் இன் மை வே. என் வழியில வரதை நிறுத்துங்க. ஸ்டாப் கெட்டிங் இன் மை வே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறீர்கள், ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கிறீங்கன்னு கேட்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? How could you be so careless? நீங்க ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு அர்த்தம். How could you be so careless?
நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? ஏன் நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? ஏன் முட்டாள்தனமா பேசுறீங்கன்னு அர்த்தம். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அதை பற்றி பேச உங்களுக்கு உரிமை இல்லை. இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லை, உங்களுக்கு ரைட்ஸே இல்லைன்றதை நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் நோ ரைட் டு டாக் அபவுட் இட். இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே இல்லைன்னு அர்த்தம். யூ ஹாவ் நோ ரைட் டு டாக் அபவுட் இட். நெக்ஸ்ட் ஒன், உன்னை நினைக்கும் போது எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு ரொம்ப கோவப்படுத்திட்டாங்கன்னா சொல்லுவீங்க இல்லையா? உங்களை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பயங்கரமா இரிட்டேட் ஆகுது, ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா? அதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் இரிட்டேட்டிங் when I think of you. உங்களை நினைக்கிறப்ப எனக்கு எரிச்சலா இருக்குன்னு அர்த்தம். I feel irritating when I think of you. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.